सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு 11/1/25. ஓகேங்களா? இப்போது நான் எழுத போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வியஞ்சன் தான் எழுதுகிறேன். சரிங்களா? வியஞ்சன் வியஞ்சன் பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் படிச்சிட்டீங்க. நான் மறுபடியும் எழுதுகிறேன், அதை உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸ்டாண்டிங் லைன், அப்பர் லைன், கா, இது செகண்ட் கா, இது தேர்டு கா, ஃபோர்த்து கா, ஙா. சரிங்களா? அடுத்தது சா, சா, ஜா, ஜா, ஞா, டா, 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 நா, தா, 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 நா, பா, ஃபா, பா, பா, மா, யா, ரா, லா, வா, சா, ஷா, சா, ஹா. சரிங்களா? இப்போ இது இக்ஷா, இது த்ரா, த்ரா, ஸ்ர, ஞா. சரிங்களா? இப்போ படித்ததெல்லாம் வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இப்போ இந்த கா இருக்குது இல்லைங்களா, இந்த கா இருக்குது இல்லைங்களா, இப்போ லெஃப்ட் சைடு சுழி இருக்குது, ரைட் சைட்லேயும் லெட்டர் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த லெட்டரை நாம் இது வரைக்கும் அழிக்கிறேன் நான். இது வரைக்கும் அழிக்கிறேன். இது பாருங்கள் இதோடு நிற்கிது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே ஸ்டாண்டிங் லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த எது ஸ்டாண்டிங் லைன் வந்திருக்கோ அதெல்லாம் நான் ரஃப் பண்ணுறேன். பாருங்கள், இதை ரஃப் பண்ணிட்டா இந்த ரவுண்டோடு நிற்கிது. சரிங்களா? பாருங்கள், இங்கே ஸ்டாண்டிங் லைன், எங்கெங்கே ஸ்டாண்டிங் லைன் இருக்கோ அங்கங்கே நாம் அதை ரஃப் பண்ண போகிறோம். இங்கே ஸ்டாண்டிங் லைன் இருக்குங்களா? இல்லை. இங்கே இருக்குங்களா? சாலை இருக்குது இல்லைங்களா? பாருங்கள், இதை ரஃப் பண்ணுறோம். இங்கே இருக்குங்களா? இல்லை. இந்த ஜால் இருக்கா? இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டாண்டிங் லைனை ரஃப் பண்ணிட்டோம், இந்த ஸ்டாண்டிங் லைனை கட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு ஸ்டாண்டிங் லைனையும் நாம் கட் பண்ணுறோம். இங்கே இருக்குங்களா? இங்கே இருக்குங்களா? இங்கே இருக்குங்களா? இங்கே இருக்குங்களா? இந்த 3 டாவ்லையும் 4லையுமே இல்லை. அடுத்து தாவரிசையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதில் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு லெட்டர்லேயும் அந்த ஸ்டாண்டிங் லைனை நம்ம கட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டாண்டிங் லைனை இதில் கட் பண்ண முடியாது, இதில் மட்டும், ஃபஸ்ட் லெட்டரில் மட்டும். ஏன் அப்படின்னா இங்கேயும் லெட்டர் இருக்குது. சரிங்களா? அப்போ இதை ஃபுல்லாக அழிச்சிட்டோம்னா இது கா மாதிரி தெரியாது, அதனால் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ செகண்டில் பாருங்கள், கட் பண்ணிட்டோம். இப்போ இது மட்டும் இருக்குது. இதில் பாருங்கள், ஸ்டாண்டிங் லைன் கட் பண்ணிட்டோம், ஜே மட்டும் இருக்குது, ஸ்டாண்டிங் லைன் கட் பண்ணிட்டோம். இதில் இது மட்டும் இருக்குது, இங்கே ஸ்டாண்டிங் லைன் கட் பண்ணிட்டோம். இதில் இல்லை, இதுலேயும் இதில் இருக்குது, கட் பண்ணிட்டோம். பாருங்கள், ஆஃபோடு நிற்கிது. அதே மாதிரி இதில் இல்லை, இதில் இருக்குது, பாருங்கள், ஆஃபோடு நிற்கிது. இதுலேயும் பாருங்கள் இதோடு நிற்கிது, இந்த ஸ்லீப்பிங் லைனோடு நிற்கிது. இதில் உல்டாசி ஸ்லீப்பிங் லைன் இதோடு நிற்கிது. சரிங்களா? இப்போ இதில் இல்லை, இந்த லாஸ்ட்டில் இருந்துச்சு, கட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேயும் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எல்லாமே ஸ்டாண்டிங் லைன் எது இருக்கோ அதையெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். ஸோ அப்போ இதை எப்படி படிக்கணும்? ஃபஸ்ட்டு கான்னு படித்தோம், ஸ்டாண்டிங் லைனை கட் பண்ணிவிட்டு இந்த ஆஃப் லெட்டர் இருந்தால் இக்கு, கு, 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 ஙு. சரிங்களா? சு, சு, ஜு,
ஜு, ஞு, டு. இப்போ இது டா தான் ஆக்சுவலாக. டா, 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 நா. அப்போது இந்த நாவில் இந்த லெட்டர் ஸ்டாண்டிங்லேருந்து கட் பண்ணிட்டோம். அதனால் இது இன்னு. இப்போ டால கட் பண்ணலை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்லாண்டிங் லைன் பாருங்கள், சின்ன ஸ்லாண்டிங் லைன் இப்படி போட்டால் இட்டு, டு, டு, டு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த லைன் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னு பாருங்கள், இதை கட் பண்ணியிருக்கிறோம். இத்து, இத்து. இதில் கட் பண்ணியிருக்கிறோமா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்லாண்டிங் லைன். அப்போ இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, இது, இது கட் பண்ணிட்டோம். இது, இன்னு, இப்பு, இஃப்பு. இப்போ இந்த கா லெட்டர் மாதிரியே இங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அப்போ இதுக்கு எப்படி கட் பண்ணணும்னா, இந்த லாஸ்ட்டை மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா அந்த லெட்டரு பாதி இதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் எழுத்து வருது இல்லைங்களா, கட் பண்ண முடியாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ரவுண்டு இதை கட் பண்ணியாச்சு. நான் மறுபடியும் இதெல்லாம் அழித்து உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் அனுப்புகிறேன். ஏன்னா இது எனக்கு லென்த் ஆயிடுச்சுன்னா அனுப்ப முடியாது. அதனால் இதோட கட் பண்ணிவிட்டு அனுப்பிட்டேன். மறுபடியும் இதை அனுப்புகிறேன். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.